அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்-ஃபாத்திஹா அத்தியாயத்தினுடைய 3வது ஆயத். மாலிக்கி யௌமித்தீன், பிரதிபலன் கிடைக்கும் நாளின் அதிபதி. இதில் இடம்பெற்றுள்ள தீன் என்னும் சொல்லுக்கு பணிதல், பிரதிபலன் என்னும் இரு பொருள் உண்டு. இரண்டுமே இங்கு பொருந்தும். நல்லோருக்கு நன்மை செய்வதும் தீயவர்களுக்கு தண்டனை வழங்குவதும் அந்நாளில்தான். இறைவன் நீதி வலுவாத தலைவனாவான். இந்த உலகத்தில் சிலருக்கு அவன் பிரதிபலனை அளிக்கிறான். ஆனாலும் அது முழுமையானது என கூறிவிட முடியாது. மனிதன் திருந்துவதற்காக கொடுக்கப்படுகின்ற இந்த பிரதிபலன் மிகவும் சிறியது. உறுதியாக மறுமையில் கிடைக்கும் பிரதிபலனே மிகவும் பெரியது என அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் 16வது அத்தியாயத்தில் 41வது வசனத்தில் கூறுகின்றான். இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை களம். இங்கு வசதி படைத்தவர்கள் இறைவனுடைய நேசர்கள் என்றும், துன்பப்படுபவர்கள் எல்லாம் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் என்று மனிதன் எண்ணிவிடக் கூடாது. சொல்ல போனால் இறை தூதர்களும் இறை நேசர்களும் கூட உலக வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை சந்தித்திருக்கின்றார்கள். ஆகவே பிரதிபலன் கிடைக்கும் உலகம் இந்த உலகம் கிடையாது, மறுமையே ஆகும். அந்த மறுமையினுடைய அதிபதி இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தான் என இந்த வசனம் குறிப்பிடுகின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும்.